You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். தொடர்ந்து வேத வசனங்களை ஆராயவும் வேத வசனத்தை தியானிக்கவும் ஆண்டவர் தந்து வருகிற கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அநேக வருஷங்களுக்கு முன்பதாக கர்த்தர் தெரிந்து கொண்டு தம்முடைய மகிமையாய் பயன்படுத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்களோடு கூட இணைந்து நித்திய ஜீவனை குறித்து பேசுவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம பேசிக்கிட்டே வரோம். ஆண்டவர் ஏராளமான காரியங்களை வேதத்திலிருந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனவே நாம் இந்த பகுதிகளை தொடர்ந்து போன பகுதி, அதுக்கு முந்தின பகுதியெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உபதேசத்தை கை கொண்டு நடக்கிறது குறித்து வேதத்தில் நமக்கு ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா நமக்கு நிறைய காரியங்களை போதித்தார்கள். போன எபிசோடில் நீங்கள் பார்க்கும்போது சோர்ந்து போகாமல் நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும், நற்கிரியைகளை செய்வதனால் நம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும் என்ற வசனத்தின் அடிப்படையில் நிறைய காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். ஆனால் இந்த பகுதியிலும் தொடர்ந்து இந்த நித்திய ஜீவனை குறித்து ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற வசனத்தின் பிரகாரமே ஒவ்வொரு காரியத்தையும் நாம் கவனிக்க போகிறோம். நித்திய ஜீவன் தான் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. அது மேலே நீங்கள் நோக்கமாக இருக்கணும். அந்த நித்தியத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் வசனத்தை உட்கொண்டு அதுக்கு பிரகாரம் நடப்பதற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுக்கு ஏற்ற செயல்முறையில் நாம் வாழும்போது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். அதாவது சுற்றி நடக்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் நம்முடைய காலங்களிலே துல்லியமாய் நிறைவேறி வருகிறது. அப்போ கடைசி மணி நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் தேவனோடு கூட இணைந்து வாழ்வதற்கும் தேவனோடு கூட சஞ்சரிப்பதற்கும் உலக வாழ்க்கையிலும் சரி, இதுக்கு பிறகு வரப்போகிற அந்த நித்திய வாழ்க்கையிலும் சரி, ஆக்கணி தீர்ப்பு அடியாதபடிக்கு நாம் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் உபதேசத்தை கை கொண்டிருக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று போன 2 பகுதிகளில் சொல்லப்பட்டது. இந்த பகுதியில் நம்ம மத்தியில் அன்பு போதகர் இருக்கிறதுக்காக அவங்களை நான் அன்போடு கூட வரவேற்கின்றேன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். தொடர்ந்து இந்த வசனங்களை தியானிப்பது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த நாளில் உங்களோடு கூட என்ன பேச போகிறோம் பாஸ்டர்? பரலோகத்துக்கு நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் நம்மை கரைப்படுத்தி கொண்டிருக்கிற பாவத்தை வெறுக்கணும், பரிசுத்தத்தை வாஞ்சிக்கணும். ஆமென். பரிசுத்தத்தின் மேலே ஒரு ஆசை வேணும். ஒருவேளை 100க்கு 100 நாம் முழுமையாக பரிசுத்தம் அடைவோம் என்பதற்கு இல்லை. 100க்கு 100 நான் பரிசுத்தம் ஆயிட்டேன் அப்படின்னால தான் ஆண்டவர் சொன்னார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், இதோ சீக்கிரமாக வருகிறேன்னு சொன்னார். அப்போது பரிசுத்தமாக நம்ம என்னைக்கு கண்ணை மூடுறோம் அதுக்குள்ளே நம்ம பரிசுத்தம் ஆயிட்டோமா. நம்ம பல முறை சொல்கிறோம், ஆண்டவர் மட்டும்தான் முழுக்க பரிசுத்தம். ஆனால் நாம் முயற்சி அதுக்கு தான் ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன், வாஞ்சிக்க வேண்டும். இப்போ குறிப்பாக ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நான் ஜெபிக்கணும், நான் அட்லீஸ்ட் 1 மணி நேரம் ஜெபிக்கணும், 2 மணி நேரம் ஜெபிக்கணுங்கிற அந்த வாஞ்சை, அந்த ஆசை வரதான் அந்த ஜபத்துக்குள்ளே நம்ம போக முடியும். வேதத்தை நான் படிக்கணுங்கிற அந்த எண்ணம் இருந்தால் தான். அந்த எண்ணமே இல்லை அப்படின்னா தொட்டு கூட பார்க்க முடியாது. அதே போல் பரிசுத்தத்தை குறித்த ஒரு வாஞ்சை நமக்கு தேவை. ஒரு வசனம் படிக்கிறேன், ரோமர் 6ஆம் அதிகாரம் 22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். இப்ப 2 காரியம் அந்த இடத்துல நாம சிந்திக்கணும். பாவம், பரிசுத்தம். பவுல் அதை விளக்கி சொல்றாரு. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால். அப்ப இதுக்கு முன்னாடி இப்பொழுது இதுக்கு முன்ன நீங்கள்
பாவத்திற்கு அடிமையாக இருந்தீர்கள், பாவம் உங்களை ஆட்கொண்டது. எப்போவுமே பாவத்துக்கும் பரிசுத்தத்திற்கும் போட்டி தானே, சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் எல்லாம் ரெண்டு ரெண்டு வரும், நீதிக்கும் அநீதிக்கும், உண்மைக்கும் பொய்க்கும். அதே போல பாவம் பரிசுத்தம் எல்லாவற்றை விட தெய்வீகமானது நமக்கென ஒன்று பாவம், இன்னொன்று பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாதவர்கள் அனைவரும் பாவத்தில் தான். அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு, பவுல் இது சொல்கிறாரு, முன்ன நீங்கள் பாவத்தினின்று பாவத்தில் இருந்தீங்க, இப்போ விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்க. அதனால் இப்போ பாவத்திலிருந்து விடுதலையான பிறகு இப்போ யாருக்கு நீங்கள் அடிமையாயிட்டீங்க? பரிசுத்தத்துக்கு அல்லது தேவனுக்கு அடிமையாயிட்டீங்க. இப்போ நீங்கள் பாவத்தில் இருக்கும்போது யாருக்கு அடிமையாக இருந்தீங்க? பிசாசுக்கு அடிமையாக இருந்தீங்க. பாவத்தில் இருக்கும்போது பிசாசுக்கு அடிமையாக இருந்தீங்க. இப்போ அந்த பாவத்திலிருந்து ரோமருக்கு சொல்கிறாரு, ஆனால் நாமெல்லாம் அப்படி ஆயிட்டோமா என்னன்னு தெரியல, ஆக வேண்டும். இப்போ நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதினால் தேவனுக்கு அடிமையாயிட்டீங்க. இதனால் வந்தது என்ன? தேவனுக்கு அடிமையாய் வந்ததினால் என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம் பரிசுத்தம் அது முடிவோ நித்திய ஜீவன். இது உங்களுக்கு கிடைத்த பலன். அப்ப அதுக்கு பலன் உண்டு. ஆமா, பரிசுத்தத்துக்கு முடிவில் பலன். அப்ப பரிசுத்தத்துக்கு கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா? முடிவில் நித்திய ஜீவன். பாவத்துக்கு கிடைக்கிற பலன் முடிவு என்ன தெரியுமா? நரகம், நித்திய ஆக்கினை. அதனாலதான் பாவத்தை குறித்த ஒரு வெறுப்பு வேணும், கண்டிப்பா வேணும். பாவம் அவ்வளவு ஈஸியா ஒரு மனுஷனை விட்டு விலகாது. காரணம், நம்ம மனதில், நம்முடைய உடலில், நம்முடைய இரத்தத்தில் அது ஊறி போன ஒன்று. அது அவ்வளவு ஈஸியா போகாது, குணங்கள் மாறாது. ஆனால் அந்த பரிசுத்த அளவுக்கு வருவதற்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது, அதெல்லாம் நாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அட்லீஸ்ட் முடிந்த வரைக்கும் முயற்சி செய்ய வேண்டும். அப்போ பாவம் அப்படின்னு சொன்னால் பாவம் என்ன செய்யும் அப்படின்னா, அது அவ்வளோ ஈஸியாக விடாது. பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சொல்லிட்டார், 4 தலைமுறை வரைக்கும் என் ஜனங்கள் அங்கே அடிமையாக இருப்பாங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு. அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது பாஸ்டர், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லும் போது அப்போ ஈசாக்கே பிறக்கலை. ஆமாம், அந்த டைமில் சொல்கிறார் ஆண்டவர். ஆமாம், அதெல்லாம் படிக்கும் போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அதாவது பிரமிக்கத்தக்கதாக இருக்குது. அதாவது ஏற்கனவே ஈசாக்கே இன்னும் பிறக்கலை, அவனை தெரிந்து கொண்ட உடனே ஜனங்கள் நாங்கள் தலைமுறைக்கு அங்கே அடிமையாக இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. ஜனங்களே சொல்கிறாரு, இங்கே ஒரு குழந்தைக்கே வழி இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த காரியத்தை சொல்கிறார். அப்போ ஏற்கனவே சொல்லப்பட்டபடி தான் இவர்கள் அடிமைத்தனத்தில் அங்கே வருகிறார்கள். இப்போ அங்கே அடிமையாக ஆண்டவர் சொன்னபடியே மோசே ஆயத்தப்படுத்துகிறாரு. அப்புறம் அங்கே போயிட்டு ஜனங்கள்லாம் அடிமையாக இருக்காங்க. யோசேப்பு அங்கே முன்னாடி அனுப்புனார். அப்புறம் யாக்கோபு அங்கே போயிடுறாரு. ஜனங்கள்லாம் அங்கே போயிட்டு இருக்காங்க, அடிமைப்படுறாங்க. மோசே மூலமாக வெளியில் கொண்டு வர விரும்புகிறார். இப்போ மோசே மூலம் விடுதலையாகிறார். விடுதலையாகி வந்த பிறகு அவன் பார்வன் என்ன சொல்கிறான், நான் எப்படி விடுவேன் அவங்கள? எனக்கு அடிமையாக இருந்தவங்க அவங்கள நான் எப்படி விடுவேன்? ஏன்னா நல்ல வேலை பார்த்தவங்க. அந்த எகிப்து தேசத்தில் கட்டப்படுகிற எல்லா கட்டடங்களிலும் அவங்க தான் கூட இருந்து எல்லாவற்றையும் செஞ்சுருக்கிறாங்க. அவனுங்க விடுறதுக்கு மனசு வரல. எப்படி தான் நான் விடுவானோன்னு சொல்லி மீண்டும் அடிமைப்படுத்த விரும்புகிறான். விரட்டனா அவங்கள ஆண்டவர் சொல்லிட்டாரு. மோசே மூலமா விடுதலையாகி வந்துகிட்டு இருக்காங்க. சிவந்த சமுத்திரத்துக்கிட்ட போய் கூட அவங்க விடலை. எதுக்கு சொல்றேன்னா, பாவம் அவ்வளவு ஈஸியா விடாது. பாவம் அவ்வளவு ஈஸியா அதை பின்பற்றி கொண்டே வருது. பாவம் பின்தொடரும். கண்டிப்பா ஆண்டவர் விடுவிக்கணும். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்து விடுவிக்கணும். செய்தால்தான். ஆமா, நம்ம தேவனுடைய செவி கேட்டு அதன் பிரகாரம் நடக்கணும். அப்படி போனாதான் அந்த இப்ப என்னால முடியல அணுவாங்க. ஆனா முயற்சி செய்யணும். ஒரு வாஞ்ச இருக்கணும். இருக்கு, போராட்டம் இருக்கு. நம்ம சும்மா நாம மேல ஒரு இதுல வச்சு நம்ம பேச முடியாது. இப்படி பேச முடியாது. நடைமுறை வாழ்க்கையில சொல்றோம், போராட்டம் எல்லாருக்கும் இருக்கு. அடிமைதான வாழ்வு எல்லாருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் போராட்டம் என்பது ஒரு மனுஷனுக்கும்
கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இருக்குது. அதாவது உங்களுக்கு போராட்டம் வரும், அவங்களுக்கு வராது அப்படின்றதெல்லாம் இல்லை. போராட்டம் என்பது எல்லா வயது உள்ளவர்களுக்கும் அவர்களுக்கு ஏற்றபடி போராட்டங்கள் கண்டிப்பாக உண்டு. ஆவிக்கும் மாம்சத்துக்கும் போராட்டம். ஆவி பரிசுத்தத்தை நோக்கி வாஞ்சிக்குது, மாம்சம் பாவத்துல போராடிக்கிட்டு இருக்கு. வேணும்னு பண்ணல. அந்த போராட்டத்துக்குள்ள மனிதனின் அமைப்பு அப்படி ஆயிடுச்சு. ஆண்டவர் முதல்ல மனிதனை படைக்கும் போது அந்த அமைப்பு அப்படி இல்லை. துவக்கம் அந்த அமைப்பு இல்லை. என்றைக்கு அந்த மீறுதல் வந்தது அது அப்படி மாறிடுச்சு. இது ஆண்டவருக்கே தெரியும். அதனால்தான் அந்த பரிசுத்த தெய்வம் அந்த உலகத்துல வந்து போராடி தன் ஜீவனை கொடுத்தார். ஆனா இப்ப நம்ம வாஞ்சித்து அதை மேற்கொண்டு பரிசுத்தத்தை நோக்கி வரணும் அப்படிங்கிறது தான். நான் ஏன் அந்த எகிப்து அனுபவத்தை சொல்றேன்னு சொன்னா, அப்ப அந்த ஜனங்க வந்தாங்க, அவனும் துரத்தி வந்தான். அப்புறம் ஆண்டவர் நீதி செய்தார். அதன் பிறகு கூட பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியில வந்த பிறகு அவங்க மனமெல்லாம் அடிக்கடி 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 எங்க தான் ஞாபகத்துக்கு வந்தது? எகிப்து தான். நாங்கள் அங்கே சாப்பிட்டோமே, நாங்கள் அதுவே எங்களுக்கு பரவாயில்லையே, என்னை கொண்டு வந்து இங்கே சாகடிக்கிறீங்களே. அப்போது அந்த பழைய அனுபவம் அவ்வளவு ஈஸியாக விடுறதில்லை. அடிமைதானம். யோவான் 8ஆம் அதிகாரத்தின் 34ஆம் வசனம் படித்து பாருங்கள். யோவான் 8:34 ஒரு மனுஷன் பாவத்தில் இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை. ஏன்னா ஏற்கனவே நம்ம சின்ன வயசுல இருந்து அந்த எல்லாருக்கும் சொல்ற விஷயம் அது. அந்த ஏதாவது ஒரு பாவத்துல வந்ததுனால அந்த பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். அதனால தான் அவளுக்கு ஈஸியாக விடுதலையாக முடியல ஜனங்களால். ஆனால் விடுதலைக்குரிய வழியை தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இதே 8ஆம் அதிகாரத்தில் சத்தியத்தை அறிந்தால்தான் நீங்கள் விடுதலை அடைய முடியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 32ஆம் வசனம். 36ஆம் வசனத்தில், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் வழி இருக்கு. சரி, பாவத்துக்கு அடிமை ஆயிடுச்சு, அதிலிருந்து விடுதலை பெற முடியல, போராட்டம் இருக்கு, உண்மைதான். ஆனால் ஆண்டவர் வழி வச்சிருக்கிறார். அவர் அதுக்கு ஒரு முடிவை உண்டாக்கிட்டார் இன்றைய நிலையில். அன்னைக்கு அவங்களுக்கு தெரியல, ஆனால் இன்னைக்கு நமக்கு தெளிவான போதனை இருக்கு. இந்த ஆண்டவர் காட்டுகிற போதனையை பிடித்து கொண்டு விடுதலையை நோக்கி, என்ன விடுதலை? எனக்கு அந்த பாவம் எனக்கு வேண்டாம். எந்த பாவம்? ஏன்னா பாவம் செய்ய அடிமைப்படுத்தும், போட்டு அவனை அழுத்தி அதுலேருந்து வெளியே வர முடியாம பண்ணிடும். இப்போ பாவம். அப்போ அதுலேருந்து விடுதலை பெற வேண்டும். பாவத்திற்கு அடிமையா இருக்கிறார். அப்போ பாவத்திற்கு இப்போ ஒரு பரிசுத்தவான் கதறார் பைபிள்ல. ரோமர் 7:24 ஒரு பரிசுத்தவானாகிய பவுல் கதறார் பாருங்க. நிர்பந்தமான மனுஷன் நான், ஆனா இவர் பாவம் செஞ்சுக்கிட்டு இல்லை. இப்ப இந்த வார்த்தையை சொல்றார் பவுல் 7:24 நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின் இன்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இந்த இடத்துல மரண சரீரன்னு சொல்லி இருக்கு. ஆனா இதற்குள்ள இருக்கிற அந்த அடிமைதனம் என்ன தெரியுமா? பாவம். ஏன்னா மேல் அதுதான் சொல்லி வர்றார். ஒரு தேவனை அறிந்த தேவ பிள்ளைகள் யாரா இருந்தோம் பாவம் செய்யணுங்கிற ஆசை வரக்கூடாது. ஆனா அந்த அடிமைதனத்தின் ஆவி அந்த எண்ணத்தை கொண்டு வரும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு ஒரு விருப்பம் தேவை. என்ன? நான் பரிசுத்தமா வாழணும். என் தேவன் பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. எனக்குள்ள பரிசுத்தம் இருந்தால்தான் நான் அவரை பார்க்க முடியும் என்கிற அந்த ஒரு வாஞ்சை, அந்த விருப்பம் வேண்டும். இப்போ மோசே விரும்பினார், ஆண்டவரே உம்மை நான் பார்க்கணும்னு. நீ என்னை பார்த்தா இறந்து போயிடுவ, ஆனா உன் ஆசை நல்லதுதான். நான் ஒரு குறிப்பிட்ட இடம் ஒன்று சொல்கிறேன், அந்த இடத்துல நில்லு,
என்னுடைய பிற்பகுதியை நீ பார்ப்ப. நான் சொல்ல வருகிற விஷயம் என்ன? நமக்கு பரிசுத்தத்தை குறித்த ஒரு வாஞ்சை, இயேசுவை போல மாறணும் என்கிற ஒரு உணர்வு. அப்போ இந்த இடத்துல பவுல் சொல்கிறாரு, நான் நிர்பந்தமான மனுஷன், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் விடுதலை ஆக்குவார்? ஏன்னா அவருக்குள்ள அவ்வளோ போராட்டம் இருந்திருக்கு, அவ்வளோ போராட்டத்துக்குள்ளே போயிருக்கிறாரு. அவர் என்ன விருப்பமா என்ன சொல்கிறாரு? நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. வசனம் 15, 7:15, நான் விரும்புகிறத செய்யலை, நான் வெறுக்கிறதை செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே, அதெல்லாம் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி. இவர் சொல்ற விஷயம், இவர் பாவத்துல இல்லை. எப்போ இயேசு சந்திச்சாரோ அவருடைய வாழ்க்கை மாறிடுச்சு. ஆனாலும் அவர் தனக்குள்ள இருக்கிற சில காரியங்களை இந்த இடத்துல இன்னும் விடணும்னு எதிர்பார்க்கிறார். ஆமா ஆமா. ஏன்னா அதான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம். அதுக்குதான் அந்த வார்த்தை சொன்ன, சாகுற வரைக்கும் நாம இப்படிதான் போகணும். அப்போ எல்லாத்துக்கும் அப்கிரேட் இருக்குது, எல்லாத்துக்கும் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம மொபைல் கூட பார்த்தீங்கன்னா அப்பப்போ அப்கிரேட் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அப்கிரேட் பண்ணாதான், அப்டேட் பண்ணாதான் நம்ம அடுத்த லெவலில் அதில் பார்க்க வேண்டிய காரியங்கள் விட வேண்டியதையோ எதை இன்னும் அதிகப்படுத்துறது. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு அப்டேட் இருக்கும் போது நமக்கும் ஒரு அப்டேட் இருக்கணும். பைபிள் வசனத்தை வாசிக்க நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியுது. ஜெப தொடர்பு இல்லைன்னா, வசன தொடர்பு இல்லைன்னா, ஆலய தொடர்பு இல்லைன்னா, பரிசுத்தவான்களின் தொடர்பு இல்லைன்னு சொன்னா இந்த தன்மையில வளர முடியாது. எனக்கு யாரும் தேவையில்லை, நாங்கள் இஷ்டம் போல இருப்போம்னு நினச்சா அவங்களால சுயமா இருக்க முடியாது. கண்டிப்பா. அதுதான் கர்த்தர் வழிமுறையை வச்சிருக்கிறார், இந்த ஒரு வழிமுறையை வச்சிருக்கிறாரு கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு போறதுக்கு. அப்ப இவர் பாவி கிடையாது, ஒரு பரிசுத்தவான். ஆனா அவர் மாம்சத்துல போராட்டம் இருக்கு, எல்லாருக்கும், நமக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அத அவர் சொல்ற வெளிப்படையா அறிக்கையிடுறாரு. நான் பரிசுத்தமானு சொல்லல, தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறாரு. நான் விரும்புறத, நான் ஆசைப்படுறேன். அவர் இன்னும் நிறைய ஆசைப்படுறாரு. ஆனா சில போராட்டங்கள் இருக்கு. நான் விரும்புறத செய்யல, விரும்பாத தீமையை செய்யற. காரணம் எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்லிட்டு, தன் வருத்தத்தை சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம் போன்ற சத்தியத்தை விளக்கி சொல்லி வரும்போது, அப்புறம் 8ஆம் அதிகாரத்துக்கு பிறகு அவருடைய செய்தி தொகுப்பு, அவருடைய மனநிலை எல்லாமே சேஞ்ச் ஆகிடுது. 7ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லுவார், அந்த போராட்டத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு, அது மாம்ச வாழ்க்கையை குறித்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, பழைய பிரமாணத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. 8ஆம் அதிகாரத்துக்கு பிறகு வந்த பிறகு அவர் விடுதலையின் வழியை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க கர்த்தரோடு இருந்தால், நீங்கள் ஆவிக்குள் நடந்தால், நீங்கள் வசனத்தின்படி வாழ்ந்தால் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதுதான் இரவும் பகலும் இந்த வசனங்களை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அவர் முன்புறத்துமே சொல்றாரு, அதுக்கப்புறமாவும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் ரொம்ப தெளிவாக போதிக்கிறார். காரணம், அவர் அப்படி இருந்து ஜெயம் பெற்றவர். ஆகையால் அந்த ஜெயத்தின் வழியை நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா பைபிளில் 12 சீடர்கள் இயேசுவோடவே கூட இருந்தாலும் யூதாசை ஆண்டு கொண்டு செத்தார், 11 பேர். மத்தாயசை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் எங்கே இருக்கிறார்ன்றது நம்முடைய வேதாகமத்தில் நமக்கு தெரியல. ஒரு தல்லாகமத்தில் ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறதாக அவருடைய நிருபங்கள் இருக்கிறது. ஆனால் அதுக்கப்புறமா ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். மத்தாயஸ் இவர்களால் சீட்டுக்குழிக்கு போடப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவர் காணோம். ஆனால் ஆண்டவர் ஒருவரை கொண்டு வருவார், அவர் தான் நிறைய நிருபங்களை நமக்கு எழுதுகிறார். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் கூட பல நேரத்தில் இடரல் அடையிருந்திருந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம் தான் அவன் சொல்லியிருப்பாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் பின்பற்றுங்கள். வேற யாருமே சொன்னது கிடையாது. அத்தை யோவான் கூட சொல்லல. ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. ஏன்னா அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்ட பிறகு அவர் பூரணமாய் தேவனை பின்பற்ற ஆரம்பித்தார். அதான் அந்த 7 வரைக்கும் அவருடைய அந்த பழைய காரியத்தை விளக்கி சொல்லிட்டு வர அந்த ரோமம் இருக்கு. ஆனா 8ஆம் அதிகாரம் வந்த பிறகு ஆவிக்குரிய வளர்ச்சி. அப்பதான் அவர் சொல்லும்போது சொல்றாரு, யார் என்னை பிரிக்க முடியும்? வியாதி வரட்டும், மரணம் வரட்டும், என்ன உபத்திரம் வரட்டும், எது வரட்டும், நான் ஆண்டவர் மேல் வைத்த அன்பில் இருந்து
யாரும் என்னை அதுதான், பிரிக்க எனக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்காமல் போனாலும் சரி நான் அவரை பின்பற்றுவேன். அப்படி சொல்றாரு. அந்த கான்செப்டுக்கு நம்ம வரணும் பாஸ்டர். ஏன்னா இன்னைக்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, கிடைச்சா வரேன், ம் இல்லைன்னா வரமாட்டேன். அது கூட சில பேர் வந்து ஒரு அற்புதம் நடைபெறுகிற வரை, ஒரு மருத்துவத்தினால் மாற்ற முடியாத ஒன்று, அது மருத்துவத்தினால் முடியவே முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு ஆண்டவரை அணுகி வருகிறார்கள். அந்த இடத்துல ஜபத்தினாலோ விசுவாசத்தினாலோ இல்லை தேவ வல்லமை வெளிப்பட்டு அவர்கள் குணமாக்கப்பட்டபடிக்கு திருகும் பழைய வழிக்கே திரும்பி போகிறார்கள் தவிர, தேவனோடு கூட இணைந்து வாழக்கூடியவர்கள் குறைவானவர்களே. அன்றைக்கி அந்த 10 குஷ்டரோகிகளில் ஒருத்தன் திரும்பிந்த போல தான் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவர்கள் எப்போதும் தேவனோடு கூட நடக்க வேண்டும் என்றதான் கர்த்தர் அந்த ஆரோக்கியத்தை அவங்களுக்கு தரார். உலகத்தில் இருக்கிற வரை அந்த ஆரோக்கியத்தையும் தேவன் தரார். அப்போது இந்த 7 அதிகாரத்துக்கு வரையும் ரோமருக்கு எழுதின சில காரியங்கள் 7 அதிகாரத்துக்கு பிறகு நிறைய காரியங்களே சேஞ்ச் ஆயிடுது, தெய்வீகமா மாறிடுது, நீதியை நோக்கி போகுது, பரிசுத்தத்தை நோக்கி போகுது, அழியாத வாழ்க்கையை நோக்கி போகிறது. அதுக்கு கீழே தான் சொல்றாரு, இந்த நிலைமையில இருந்தா என்னுடைய வாழ்க்கை வீணா போயிடுமே, எனக்கு யார் விடுதலை ஆக்குவது அப்படின்னு சொல்றாரு. அப்போ தன்னுடைய அந்த பரிசுத்தத்தை குறித்த ஒரு வாஞ்சி, அவர் கதறல். அப்போ என்ன, இதை படிக்கும்போது நம்ம கேட்குறோன்னு சொன்னால், அவரவர்கள் வாழ்க்கையின் நிலை என்னென்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ அவரவர்கள் வாழ்க்கையின் நிலை தெரியும். இந்த பவுலை நம் பக்கம் முன்ன நிறுத்தி நாம் அவருடைய அந்த கதறலை குறித்து நாம் யோசித்து நாம் அந்த முன்னேறி போவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க, அதான் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் வரும்போது இன்னும் தெளிவான போதனையை, வளர்ச்சியை நோக்கி இன்னும் வளர்ந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு, நித்திய ஜீவனை அடைவதற்கு வழிகள் என்ன என்பதை 12ஆம் அதிகாரம் பார்த்தா இன்னும் நல்ல தெளிவான வார்த்தைகள் இருக்கும். அப்போ பவுல் வந்து அந்த யார் விடுதலை ஆக்குவார்னு ஒன்று சொன்னாலும் அவர் விடுதலை ஆக்கின விஷயத்தை தான் எழுதிக்கிட்டு வர்றாரு, அவருடைய காரியம். இன்னொன்று, அப்படி ஒரு வேளை பரிசுத்தத்துக்கு வாஞ்சிக்கிறவங்க ஒரு பாவத்தில் விழுந்துட்டாலும் என்ன செய்யணும்னு சொன்னால், மனம் கசந்து அழ வேண்டும். கண்டிப்பா நாம் விழுந்துட்டோம், நான் எதிர்பார்க்கல, நான் விழுந்துட்டேன், அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு தப்பான முடிவை தேடக்கூடாது, தவறான வழிக்கு யாரும் போகக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல ஜனங்கள் வாழ்க்கையில் வந்து தப்பு, ஒரு ஊழியத்தை விட்டுருவாங்க, எல்லாத்தையுமே விட்டுருவாங்க, தற்கொலை செய்யக்கூட முயற்சிவாங்க. அது ரொம்ப ஆபத்தானது. ஏன், அந்த இடத்துல தப்பு ஆயிடுச்சு, என்ன செய்யறது, உடனே அதை விட்டு எழுந்து வர முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணால்தான் ஒருவேளை தவறு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தற்கொலை செஞ்சுக்க முயற்சி பண்ணா நடக்குது, நிறைய நடந்தால் நித்திய ஆக்கினை தான், கண்டிப்பா நித்திய ஜீவனுக்கு போக முடியாது. அப்புறம் பேதுரு வாழ்க்கை பாருங்க, பேதுரு எதிர்பார்க்கவே இல்லை, கண்டிப்பா. அவர் வந்து ஒரு முறை அந்த கடலில் போகும்போது, கடலில் படகுல இருக்கும்போது, லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை அறிக்கை இடுகிறார். ஆண்டவரை பார்த்த பிறகு, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீங்கள் போயிடுங்க. ஏன்னா அந்த அற்புதம் நடந்த பிறகு படகுல உட்கார்ந்து வலதுபுறம் வலையை போடுங்கன்னு சொல்லி அந்த மீன்களெல்லாம் பிடித்த பிறகு அந்த அற்புதத்தை கண்டபோது, நீங்கள் போயிடுங்க, நான் ஒரு பாவி. அப்புறம் ஆண்டவர் அழைத்தார், கொண்டு வந்தார், உபதேசம் கொடுத்தார், நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல பாவின்னு அறிக்கை பண்ணுறாரு. அப்புறம் இடையிடையே அவரோட பேசும்போது அவருடைய வைராக்கியம் வெளிப்படுகிறது. வைராக்கியம், அதாவது வார்த்தையில் தன் வைராக்கியம் அவருக்கு இருந்தது. இயேசுவோடு கூட இருக்கிற வரை எல்லாவற்றையும் பேசக்கூடியவராக இருந்தது. அப்புறம் இயேசு கிறிஸ்து யூதாசால் காட்டி கொடுக்கப்பட்ட பின்பு, அதுக்கு முன்னாடி பட்டயத்தெல்லாம் எடுத்தார், அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ காட்டி கொடுத்த பிறகு பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க, எல்லாரும் ஓடிட்டாங்க. ஒரு பயம், எல்லாம் ஓடிட்டாங்க. பேதுரும் போயிட்டாரு. ஆனா பேதுரு தூரம் ஓடல, அந்த எல்லைக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா மனம் வருந்துறாரு. ஆனா ஒரு விஷயம் பாஸ்டர், அந்த விஷயத்துல நான் தியானிக்கும் போது எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பகுதியில் நீங்கள் பேசுறதுனால அதை சொல்கிறேன். அந்த பகுதியில்
மெய்ப்பெண் பிடிப்படும் போது ஆடுகள் சிதறி போகும் என்பதை ஏற்கனவே ஏசாயா தன் தீர்க்கதரிசனத்தில் எழுதி மெய்ப்பனை வச்சிருந்தார். விட்டுவேன் ஆமாம், ஆடுகள் சிதறி போகும் சிதறடிக்கப்படும். அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசனம் நிறைவேறதான் அப்படி நடந்தது. அடுத்தது இயேசு இவர்களெல்லாம் போக விட்டார். நீங்கள் என் கூடவே இருங்கன்னு சொல்லலை, என் கூட எங்கே ஓடுறீங்க வாங்க என் கூட சுற்றி சொல்லலை. ஏன் அப்படின்னா இவங்களை கொண்டு தான் உலகம் முழுதும் சந்திக்கணும். இவங்க கூட இருந்துட்டா இவங்களையும் பிடிச்சி சிலுவையில் அறிஞ்சிருவாங்க, கொன்றுவாங்க. அவருடைய இவங்களை உருவாக்கினதே நின்று போகக்கூடிய அளவுக்கு சாத்தான் தந்திரமாக செயல்பட முடியும். உன்னை உலகத்தில் உள்ளவர்கள் நீ மறுதளிச்ச, நீ கோழை எதனா சொல்லிக்கிட்ட, அதை பற்றி கவலைப்படாத. உன் மேலே தான் என் சபையை கட்டுவேன்னு நான் சொல்லியிருக்கிறேன். வானத்தின் அதாவது திறவுகோள் உன்னிடத்தில் நான் கொடுத்துருக்கிறேன். நான் நிச்சயமாக திரும்ப உன்னை பலப்படுத்துவேன். ஸோ அந்த நோக்கம் ஏற்கனவே இயேசுக்கு தெரிந்ததுனால, நாங்கள் போன எபிசோடில் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, அந்த இடத்தில் இருக்கும் போது இயேசு மனதில் அறிந்தார். அவர்கள் என்ன ஆலோசனை பண்ணாங்களோ அவர் அறிந்து அவங்களோட கூட பேசினார். அதுபோல் அவர்கள் எல்லாவற்றையும் தெரிந்திருந்ததுனால தான் அவங்க ஓடினாலும் ஓட்டோன்னு விட்டார். போட்டோம், ஏன்னா அவங்க அப்படி தான் போய் ஒளிஞ்சுக்கணும், அதுக்கு பிறகு வருவாங்க, இல்லைனாக்கா என்னோடவே சேர்ந்து அறிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பேதுரு தொடர்ந்து பேசி வந்ததுனால தான் பேதுருக்கிட்ட உடனே சொல்கிறாரு, இல்லைப்பா நீ சேவல் 3 கூவுறதுக்குள்ளே என்ன நீ மறுதளிப்ப அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பேதுருக்கு அப்படி ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. அதுதான் அப்போ அந்த தப்பு ஆயிடுச்சு. ஆமாம். அப்போ தவறு ஆன பிறகு அவர் என்ன பண்ணாருன்னா, பாவம் தான் அது. ஆமாம். அவர் நான் பாவம் பண்ணிட்டான்னு யோசிக்கிறாரு. ஆமாம். மறுதளித்தல் என்பது பாவம் தானே. கண்டிப்பாக நான் பாவம் பண்ணிட்டேன். ஆனால் அவர் யார்? பரிசுத்தரோடு இருந்தவர். பரிசுத்தமாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆண்டவர் இப்போ எல்லாத்தையும் விட்டு வந்த பிறகு அவர் பரிசுத்தத்தை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருந்தார். அதான் சொன்ன மனுஷன் வாழ்க்கையில் சோதனை வருது. அந்த நேரத்தில் யூதாசும் முடிவெடுத்தான். அவன் நித்திய ஜீவனை இழந்து போனான். அதாவது யூதாஸ் எடுத்த முடிவு பாஸ்டர், ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா பைபிளில் அவன் திரும்பவும் போய் கைப்பாசை சந்தித்து, நான் மாசு இல்லாத குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தேன், எனக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டு அதை விசில் அடிக்கிறான். அவனுக்குள்ளே அந்த மனம் திரும்புதல் வருது, ஐயோ நான் காட்டி கொடுத்துட்டேன்னு. ஆனால் சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்துட்டதுனால அவன் மனம் திரும்ப விடாமல் அவனை கொண்டு போய் தற்கொலை பண்ண வச்சான். பண்ணுவான். அதுதான் ஒரு மனுஷனுக்குள்ள சாத்தான் புகுந்துட்டானா அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான் அப்படின்றத ஆண்டவரே சொல்லி. அதுக்கு தான் நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கிறோம், தவறா முடிவெடுக்காதீங்க. நீ தப்பு பண்ணிட்ட, நீ விழுந்துட்ட, உன் பேரு கெட்டு போச்சு, ஏதோ சூழ்நிலை, மனுஷன் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், நம்முடைய வைராக்கியம் எல்லாம் தெரியுது, மற்றவன் ஏதோ சொல்லுவான், தப்பு தான் தெரியுது, மனசு தெரியுது, ஆனா என்ன வந்தா கூட சரி, அழைப்பை விட்டு போயிடாதீங்க, விலகி போயிடாதீங்க, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவனுடைய நோக்கம் என்ன? பாவம் பாவம் பாவம், அடிமை அடிமை அடிமையை சொல்லி அப்படியே கொண்டு போய் மனசை குத்தப்படுத்தி 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 நீ இருந்து பிரயோஜனம் செத்துப்போ, நித்திய ஆக்கினை அடைவதற்கு கொண்டு போறான். கண்டிப்பா. ஆனா அந்த இடத்துல உஷாரா இருந்து நாம் இருக்கட்டும், பரவாயில்ல, கடவுள் என்னை யார் என்ன சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி நாம் உணர்ந்து ஒப்பு கொடுத்து நம்ம தவறான முடிவு எடுக்காமல், அந்த பேதுரு போல 75ஆம் வசனம் 26, 75 என்ன பண்ணாரு? அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து மனம் கசந்து அழுதார். பரிசுத்தத்தை தொடுவதற்கு, பரிசுத்தத்துக்கு வருவதற்கு ஒரு படி என்ன தெரியுமா? பாவத்தை குறித்த மனஸ்தாபம். அது வேணும். ஏன்னா அவன் பண்ணலையா, ஏன் இவன் பண்ணா அப்படி போகவே கூடாது. அவங்க பேசலையா, ஏன் இவங்க அங்கே போகக்கூடாது. என் மனசாட்சி எனக்கு தெரியுதுப்பா, என்னை நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் யாருன்னு எனக்கு தெரியுது, என் ஏசப்பாவுக்கு தெரியுது, அவரை விட்ட எனக்கு வழி இல்லை. என் பேர் கெட்டு போனால் கூட போகட்டும், நான் அவர் பாதத்தில் விழுகிறேன், மனஸ்தாபப்பட்டு அழணும். அதை தான் நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதன் பிறகு பேதுரு அதான் அழுதாரு. திரும்ப ஆண்டவரை மறுதளிக்கல. அவர் கடல் கடந்து போனது காரணம், திரும்பவும் போனதுக்கு அது ஒரு சம்பவம் இருக்கு, அதுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ பாவங்களை விடணும். இப்போ இன்னைக்கு நாம் இந்த செய்தியை கேட்கிற நாம கூட மற்றவங்களும் என்னன்னு சொன்னால், தப்பாயிடுச்சு அவ்வளோதான் விட்டுருவோம், வேற பக்கம் போயிடுவோன்னு போகக்கூடாது.
அழைப்பில் உறுதியாக இருக்கணும். ஆமென். 1 யோவான் 1:7-9 சொல்லுகிறது, எல்லாரும் பாவிகள் தான். நம்முடைய பாவம் இல்லையானால் நாமே வஞ்சிகளாக இருப்போம். ஆனால் தேவன் தம்முடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார். ஆமென். அவருடைய ரத்தத்தால் சுத்திகரிக்க நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். கடைசியாக ஒரு வார்த்தை, ரோமர் 6:23, இப்படி பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் இயேசுவின் ரத்தம் அங்கே சிந்தப்பட்டது. இந்த கிறிஸ்துவின் மூலம் நமக்கு கிடைப்பதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான இந்த 22 படித்தோம். பாவம், விடுதலை, பரிசுத்தமாகுதல், நித்திய ஜீவன், பாவம் சம்பளம் மரணம், இயேசுவானவர் மூலம் வருகிற நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை அடைய பாவ அடிமை வந்தாலும் அதை விட்டு வருவதற்கு நமக்கு பரிசுத்தமாகுதலுக்கு வழி இருக்கு. இயேசுவின் ரத்தம் நமக்கு இருக்கு. ஆண்டவர் இருக்கிறாரு. முடிவு நித்திய ஜீவன். அதை நோக்கி, அந்த லக்கை நோக்கி போக கர்த்தர் கிருபை கொடுக்கணும். அப்போ இந்த பகுதியில் நாம் தொடர்ந்து வசனங்களை ரொம்ப துல்லியமாய் தெளிவாய் நாம் அநேக காரியங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். தவறான முடிவுகள் எடுக்கும் போது நிச்சயமாய் ஆக்கணித்திருப்படுவீர்கள். அதில் சந்தேகமே கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, சந்தேகமே கிடையாது. கொலை செய்யப்படுவார்கள் அப்படின்னாக்கா அவர்களுக்கு நித்தியம் உண்டு. கிறிஸ்துவின் நிமித்தமாய் அவர்களும் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்திருக்க வேண்டும். சாதாரணமாய் வாழ்கிற ஒரு மனிதன் கொலை செய்யப்படுவானால் அவனும் அந்த இடத்தில் பிரவேசிக்க மாட்டான். கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடியவர்கள் அப்படி கொலை செய்யப்படுவார்களானால் அவர்கள் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய பாத்திரங்களாக இருப்பார்கள். 1000 வருஷ அரசாட்சியிலையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம். ஆனால் தற்கொலை முயற்சிகளை நாடி போகக்கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம ஒரு வேளை இடம் மாறி கூட போய் வாழ்ந்து விடலாம். ஆனால் அந்த முயற்சிக்குள்ளே போகிறது உங்களை நேரடியாக ஆக்கணி தீர்ப்புக்குள்ளே கொண்டு போய்விடும். எனவே நித்திய ஜீவன் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்துவை பின்பற்றுங்கள், பரிசுத்தமாய் வாழுங்கள். பாவம் செய்திருப்பீர்களானால் மனம் கசந்து அழுது மனம் திரும்புங்கள். தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கும் போது அவர் எல்லாவற்றையும் கவனித்து உங்களை சுத்திகரித்து உங்களை நிலைநிறுத்துவதற்கு அவர் மாத்திரம் பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிறார். எனவே இயேசுவை பின்பற்றுங்கள், அவர் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுங்கள், நித்திய ஜீவனை அடைய பாத்திரவான்களாய் மாறுங்கள். தொடர்ச்சியாய் நிறைய காரியங்கள் இந்த நிகழ்ச்சியில் நாம் தியானித்து கொண்டே வருகிறோம். அடுத்த பகுதியிலும் தொடர்ச்சியாக நாம் தியானிக்க போகிறோம். இவ்வளோ நேரம் தன் நேரங்கள் எல்லாம் ஒதுக்கி நம் மத்தியில் கர்த்தருடைய வசனங்களோடு கூட நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டு அன்பு போதகருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப உண்மையாகவே சில காரியங்கள் எல்லாம் ரொம்ப ஆழமாய் ஒவ்வொரு காரியத்தையும் தியானிப்பதுக்கு தேவன் உதவி செய்கிறார். அப்போ வசனத்தை இரவும் பகலும் தியானிப்பது தான் நமக்கு ஆசீர்வாதம். ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்ச்சியுடைய காரியங்கள் இங்கே எடுத்துக்கொண்டே இருக்கிறபடியால் வசனத்தில் உறுதிப்படுவதற்கு தேவன் உதவி செய்கிறார். வசனத்தின் ஆழங்களுக்குள்ளே போக கர்த்தர் கிருபை தருகிறார். எனவே இதை பார்க்கிற உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். எங்களோடு இணைந்திருங்க, ஜெபம் பண்ணுங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபிப்போம். அதே நேரத்தில் வரக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் பாருங்கள், மற்றவங்களோடு கூட ஷேர் பண்ணுங்கள். அது அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். வசனத்தை கற்றுக்கொள்வோம், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் சந்திக்கிற வரை நாங்கள் 2 பேரும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.